Praise the Lord. இன்னைக்கு நம்ம வந்து Matthew chapter 13 பார்க்க போகிறோம். Sower and the seed. 4 விதமான நிலங்கள், அதாவது விதை ஒன்று, 4 விதமான நிலங்களை நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம வந்து நம்ம கூட ஒரு ஸ்டேஜாக தான் நம்ம வந்திருப்போம். இப்போ நம்ம இந்த 4 விதமான நிலங்களை நம்ம எப்படி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டேஜாக பார்க்க போகிறோம். நம்ம முதல் ஒரு ஸ்டேஜ் நம்ம இருந்திருப்போம், நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டேஜில் வந்திருப்போம். இது நம்ம என்ன மாதிரி ஸ்டேஜ் நம்ம இருக்கிறோன்னு எக்ஸாமின் பண்ணி பார்க்க கூட நமக்கு உதவியாக இருக்கும். ஸோ 4 விதமான நிலங்கள், த சோவர் அண்ட் த சீட். Matthew chapter 13. நம்ம 13th சாப்டரில் நம்ம படிக்கலாம், வேர்சஸ் 3 படிக்கலாம். Then he spoke many things to them in parables, saying, Behold, a sower went out to sow. And as he sowed, some seed fell by the wayside, and birds came and devoured them. இப்போ என்ன இருக்குதுன்னா, முதலாவது வந்து விதை அதாவது பாதையில் போடப்படுது. அந்த நிலங்கிறது வந்து பாதையாக இருக்குது, நம்ம நடக்கிற பாதை போல். அங்கே அதாவது அந்த விதையை போடுறாங்க. அப்போ அங்கே என்ன நடக்குதுன்னா, அந்த பறவைங்க வந்து அதை வந்து சாப்பிட்டு எடுத்துகிட்டு போயிடுது, ஸ்நாச் பண்ணிட்டு போயிடுது. வழியோரமாக போடுற அந்த விதை பறவைங்க வந்து எடுத்துகிட்டு போகுது. ரெண்டாவது விதை என்னன்னா, ரெண்டாவது விதை எங்கே போடப்படுதுன்னா, some fell on stony places where they did not have much earth, and they immediately sprang up because they had no depth of the earth. சிலது வந்து ராக்கி கிரவுண்ட் மாதிரி அந்த இடத்துல போடப்படுது. அங்கே எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம பார்க்குறோம், நிறைய கீழே வந்து தரையாக இருக்கும், மேலே கொஞ்சம் மண்ணாக இருக்கும். அதில் அந்த மாதிரி ஒரு நிலத்தில் வந்து விதை போடப்படுது. அங்கே போடும்போது அங்கே ரொம்ப ஆழம் இல்லை, அந்த பூமியில் ஆழம் இல்லாததுனால எல்லாமே விதர் ஆகிடுது. எல்லாமே வந்து அது என்ன இருக்குதுன்னா, இட்ஸ் ஸ்ப்ராங் அப், அதாவது எல்லாமே பட்டு போயிடுது அப்படின்னு இருக்குது. அப்போ மூன்றாவது விதை என்னன்னு பார்த்தா, பட் when the sun was up they were scorched, and because they had no root. அப்போ ரொம்ப வெயில் படும்போது அங்கே ரூட் அதிகமாக இல்லாததுனால அது பட்டு போகுது, அது வந்து உதிர்ந்து போகுது. மூணாவது நிலம் எப்படின்னா, and some fell among thorns, and the thorns sprang up and choked them. இப்போ வந்து சில விதைங்க என்ன ஆகிடுதுன்னா, முற்செடிக்கு நடுவில் போடப்படுது. அந்த நிலம் முற்செடி இருக்கிற நிலத்தில் போடப்படுது இந்த விதைங்க. அப்போ அந்த முற்செடி வளரும்போது அது என்ன நடக்குதுன்னா, இந்த விதையிலேருந்து வளர செடிகளை சோக் பண்ணுது, அது நசுக்கி போட்டுருது. அதுக்கப்புறமா 4வது விதை எப்படின்னா, 4வது நிலம், பட் others fell on good ground and yielded a crop, some 100-fold, some 60, some 30. அப்போ வந்து 4வது நிலத்தில் வந்து எப்படி இருக்குதுன்னா, நல்ல நிலமாக இருக்குது. அங்கே போடுற விதை என்ன ஆகுதுன்னா, அது வந்து கனி கொடுக்குற மரம் போல் வளருது. சிலது வந்து 30, 60, 100 மடங்காக கொடுக்குது. இப்போ என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு 4 விதமான நிலத்தை பார்க்குறோம் இங்கே. அது 4 விதமான நிலத்தில் ஒரே மாதிரி விதை போடப்படுது. ஆனால் அந்த நிலம் ஒன்றும் ஒரு மாதிரி இருக்கிறதுனால, ஒன்று வந்து பாதையோரம் போடுற மாதிரி, இன்னொன்று ராக்கி கிரவுண்ட், இன்னொன்று வந்து தார்ன் புஷ்க்கு நடுவில் போடுறது முற்செடி, கடைசியாக வந்து நல்ல நிலத்தில். இது நம்ம வாழ்க்கையில் எப்படி இது கர்த்தரோட ராஜ்யத்தை பற்றி பேசுது. அப்போ எப்படி இது நம்ம புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு நிலமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது வந்து வே சைடு வந்து என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது பாதையோரம், வழியோரம் போடுற அந்த விதை என்ன நடக்குதுன்னா, அங்கே பறவைகள் வந்து எடுத்துகிட்டு போயிடுதான். என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மளுடைய இதயத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு டிசைர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும். நம்மக்கிட்ட வந்து புரிந்து கொள்ளணும், கர்த்தருடைய வார்த்தையை வந்து தாகமாக தெரிஞ்சு கொள்ளணுங்கிற டிசைர் இருக்காது. நம்ம எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் புஷ் பண்ணாலும், புரிந்து கொள்ள புஷ் பண்ணாலும் அது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால்,
பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் நம்ம புஷ் பண்ணுவோம், வேறு வழி இல்லாமல் புஷ் பண்ணுவோம், சிலர் சொல்கிறதுனால புஷ் பண்ணுவோம், இல்லைன்னா சில மிருக்கிள் வேணும் அட்லீஸ்ட் அது வரைக்கும் நம்ம வந்து வார்த்தைக்குள்ளே அதை கேட்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம். அதாவது இதயத்தில் விருப்பம் இல்லாத, அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கணும்னு விருப்பம் இல்லாமல் நம்ம அந்த வார்த்தையை படிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அதை புரிந்து கொள்ளாததுனால அந்த எனிமியானவ, ஈவிலானவ, பறவைங்க எப்படி போய் டக்குன்னு அதை ஸ்நாச் பண்ணின்னு போதோ அந்த மாதிரி சாத்தானானவன் என்ன செய்கிறான்னா, அந்த வார்த்தையை புரிந்து கொள்வதற்கு முன்பதாகவே அதை வந்து எடுத்துகிட்டு போகிற, ஸ்நாச் பண்ணிடுறோம். அப்போ நம்ம என்ன நடக்குதோ அவன் புரிந்து கொள்ள முடியல. அப்போ நம்ம புரிந்து கொள்ளாததுனால என்ன, நம்ம அங்கே வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிரும், வி ஃபால், வி ஸ்டம்பிள். அப்போது என்னென்னா, இந்த விதை எப்படின்னா, இந்த நிலம் எப்படின்னா, கர்த்தருடைய வார்த்தை புரிந்து கொள்ளணும், அவருக்காக ஒரு வாழ்க்கை வாழணும், அவருடைய நேச்சர் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம்லாம் இல்லை. ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னாலேயோ வேறு வழி இல்லாமலையோ இல்லை ஒரு மிருக்கிள் வேணும்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணாமல், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவசியம் இல்லாத மாதிரி வெறும் சும்மா பேருக்கு, அப்படி ஒரு பேருக்கு சபைக்கு போகிறதோ இல்லை வார்த்தையை படிக்கிறதோ, ஏதோ இன்றைக்கி நான் ப்ரேயர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிக்கு பண்ணுறதோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க புரிஞ்சுக்கிறது இல்லை. அதனால என்ன நடக்குது, அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க அந்தந்த வார்த்தை புரிந்து கொள்ளாதபடிக்கு, அது இதயத்தில் வேர் பிடிக்காதபடிக்கு சாத்தானானவன் அதை ஸ்நாச் பண்ணிடுறான். இப்போ பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு வந்து தேவன் வந்து வார்த்தையை ஷேர் பண்ணுறாரு. அந்த 5000 பேருக்கு வார்த்தையை ஷேர் பண்ண பேருக்கு, வார்த்தையெல்லாம் ஷேர் பண்ணி முடித்த பேருக்கு வெறும் 12 சீஷரும் கூட சில பேர் தான் இயேசுக்கிட்ட போயிட்டு அதுனா என்ன, அப்படின்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாங்க. தவிர மீதி அந்த ஜனம் மொத்தமாகவே அவங்க அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. யாருமே ஃபாலோ பண்ணி வர்றதில்ல. அவங்க பாட்டு கேட்டுட்டு போயிடுறாங்க, அவங்கவுங்க வேலைகளை பார்க்க போயிடுறாங்க. அவங்க வாழ்க்கையில் வேறு எந்த சேஞ்சஸும் இருக்காது, அவங்க இருக்கிற மாதிரியே தான் இருப்பாங்க. வெறும் எதோ சொல்கிறாங்களே கேட்கணுன்னு கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்க வந்து வாழ்க்கையில் அவங்க பாட்டுக்கு அவங்க என்னென்ன செய்து கொண்டு இருக்கிறாங்களோ அதை செய்துன்னு இருக்கிறாங்க. அவங்க லைஃப்பில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஏன்னா அவங்க புரிந்து கொள்ள ட்ரை பண்ணல. சுவிசேஷம் கேட்டாங்க 5000 பேர், ஆனால் அது என்ன அர்த்தம், ஏன் பேசுகிறாரு, எதற்கு பேசுகிறாரு, இதை கேட்குறதுனால என்ன பயன் தெரிந்து கொள்ள அவங்க விருப்பப்படலை. அதனால் அவங்க திரும்பி போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த முதலாவது நிலம். விருப்பப்படுறதில்ல, ஏதாவது புரிந்து கொள்ளணும்னு விருப்பப்படுறதில்ல, கர்த்தரோட நேச்சரை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறதில்ல. அதனால் அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமும் இருக்கிறதில்ல. அவங்க அந்த புரிந்து கொள்ளதுக்கு முன்னாடியே, புரிந்து கொள்ள ட்ரை பண்ணாததுக்கு முன்னாடியே அது போட்ட மாற்றம் எப்படியும் அவங்க புரிந்து கொள்ள போகிறதில்ல. அது புரிந்து கொள்ளக்கூடாதுன்னு உடனே சேட்டன் அதை ஸ்நாச் பண்ணிடுறோம். அந்த வார்த்தை நமக்குள்ளே போகாதபடிக்கு ஸ்நாச் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க இருக்கிறது வந்து ராக்கி கிரவுண்ட். அதாவது இந்த நிலத்தில் வந்து அதிகம் ஆழம் இல்லை, மண் இருக்குது ஆனால் அதிகம் ஆழம் இல்லை. அப்போ எது போட்டாலுமே பட்டு போயிடும். ஒரு வெயில் வந்த உடனே அது உதிர்ந்து போகுதுன்னு வசனம் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அதாவது முதலாவது வந்து அந்த நிலங்கிறது என்ன, நம்ம இதயம். அந்த விதைங்கிறது வார்த்தை. அப்போ முதலாவது நிலம் நம்ம பார்த்தோம், புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாத இதயம். அதனால் விதைங்கிற அந்த வார்த்தை அங்கே வந்து புரிந்து கொள்ளதுக்கு முன்னாடியே சாத்தான் எடுத்துகிட்டு போயிடுறான். ரெண்டாவது நிலம் வந்து வேர் பிடிக்கிறது இல்லை. அப்போ நம்ம இதயத்தில் வந்து ஆழமாக அந்த வார்த்தை வேர் பிடிக்கிறது இல்லை. அப்படி பிடிக்காததுனால அதாவது வெயில் வரும்போது அது பட்டு போகுது. அப்போ அவ்வளோ பர்சிக்யூஷன்ஸ் வரும்போது, பிரச்சனைங்க வரும்போது அவங்க ஸ்டம்பிள், அவங்க விழுந்து போயிடுறாங்க. என்ன அப்படின்னா, அவங்க வந்து வார்த்தையை வந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறாங்க. இந்த நிலம் எப்படின்னா ஆழமாக இல்லை, ஆனாலும் அவங்க என்னென்னா வார்த்தை சொல்லும்போது சந்தோஷமாக விதை அவங்க போடும்போது அந்த நிலத்தில், இந்த இதயத்தில் வார்த்தை போடும்போது சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட நிலையான அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. அந்த கன்சிஸ்டன்சியில் அதை வந்து கண்டினியூ பண்ணுறதில்ல. வார்த்தையை கேட்கும்போது மட்டுமே மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறாங்க. அந்த 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 ஸ்கூட்டை முடிஞ்ச உடனே, இல்லை அந்த வார்த்தை முடித்த உடனே அதுக்கப்புறமா அந்த கன்சிஸ்டன்சி இல்லை, அதில் நிரந்தரமாக இருக்க ட்ரை பண்ணுறதில்ல. என்ன நடக்குதுன்னா, அப்போ அவங்க நிலையாக அந்த வார்த்தையில் இல்லாததுனால அதை கண்டினியூ பண்ண, இன்றைக்கி நான் கூட்டத்துக்கு போகிற சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பெற்றுக்கொள்கிறேன், இன்றைக்கி மன மகிழ்ச்சி ஆகுது, ஆனால் நாளைக்கு அதை நான் ஃபாலோ பண்ணுறதில்ல, நாளைக்கு நான் படிக்க கண்டினியூ பண்ணுறதில்ல. அவரோட நேச்சர், தேவனோட நேச்சரை
புரிந்து கொள்ள நான் முயற்சிக்கிறது இல்லை, ஒரு வார்த்தையை நான் படிக்கிறதோ இல்லை, அந்த வார்த்தையை புரிந்து கொள்ள நான் நினைக்கிறதோ இல்லை. அப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பிரச்சனைன்னு வரும்போது, ஒரு பர்சிக்யூஷன் வரும்போது நம்ம என்ன ஆயிடும்னா ஆங்ஷியஸ், பதட்டம் ஆயிடும், பயப்பட ஆரம்பிக்கிறோம். ஃபியர், ஆங்ஷியஸாக. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தையானது, அந்த விதைங்கிற அந்த வார்த்தையானது இந்த நிலங்கிற அந்த இதயத்தில் வேர் பிடிக்காததுனால. வேர் ஏன் பிடிக்கலைன்னா, நாங்கள் நிலையாக நம்ம கன்சிஸ்டன்சி இல்லை, கண்டினியூஸாக வார்த்தையில் இல்லை. அதனால் இங்கே இந்த இதயத்தில் வார்த்தை வேர் பிடிக்காததுனால பிரச்சனை வரும்போது நம்ம பயப்படுறோம். இப்போ முதல் ஸ்டேஜ் நம்ம புரிந்து கொள்ளக்கூட நம்ம முயற்சி பண்ணியிருக்க மாட்டோம். இது ரெண்டாவது ஸ்டேஜ். நம்ம வந்து அதாவது வார்த்தையை ஜாய்ஃபுல்லாக ஏற்றுக்கொள்கிறோம், ஆனாலும் பிரச்சனை வரும்போது நம்ம பயப்படுறோம், நம்ம பதட்டப்படுறோம், ஆங்ஷியஸ் ஆகிறோம். அப்போ நம்ம வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, இதுக்கு முன்பதாகவே என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ வார்த்தைக்குள்ளே வந்து வார்த்தையை கற்றுக்கணும்னு நினைக்கும் போது எவ்வளோ பிரச்சனை வருது, போராட்டம் வருது அப்படி நம்ம நினைத்து கொள்கிறோம். ஆனால் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்பதாக வார்த்தை இல்லாத போது நம்மளை யாரும் எந்த எனிமையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே வார்த்தைக்கு வெளியில் இருக்கோம். ஆனால் வார்த்தைக்குள்ளே வரும்போது தான் நமக்கு அந்த எனிமி டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணி, ஏன்னா நம்ம ஆண்டவருக்குள்ளே போயிடுவோம். ஆண்டவர் வார்த்தை புரிந்து கொண்டால் இந்த ஆத்மா வந்து ஆண்டவருக்காக வந்து ஆண்டவருக்குள்ளே பிழைத்து கொள்ளும் அப்படிங்கிற ஒரு அது த்ரெட்டாக ஆகிறதுனால அது நம்மளை த்ரெட்டன் பண்ணுது, நம்மளை பயம் காமிக்குது ஒரு சுச்சுவேஷனில். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னாக்கா, because of the word, if someone is persecuted because வார்த்தையினால் உபத்திரவம் பட்டா, அப்போ நம்ம நினைத்து கொள்கிறோம் பண பிரச்சனை ஒரு உபத்திரவு, அப்புறமா நோய் வந்து ஒரு உபத்திரவம் அப்படின்னு ஒன்று நம்ம உபத்திரவம் நினைத்து கொள்கிறோம். அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தையினால் நமக்கு வருகிற போராட்டம் மட்டும்தான் உபத்திரவு. அப்போது he feels to get back to normal life. அப்போ இந்த வாழ்க்கையை நம்ம பழைய வாழ்க்கைக்கு போயிடலான்னு தான் அவன் பின் வாங்கிடுவான். அவனால் வந்து கண்டினியூஸாக வார்த்தை படிக்காததுனால அவனால் வந்து மேற்கொள்ள முடியறதில்ல. பிரச்சனை வரும்போது வார்த்தையால் தான் மேற்கொள்ள முடியும். ஆனால் வார்த்தையில் நிலையாக இராததுனால, அந்த இதயத்தில் வந்து வார்த்தை வந்து வேர் பிடிக்காததுனால he stumbles, he falls. அப்போ என்னென்னா, யாரை நம்பணுமோ அவரை நம்பாமல், அதாவது he does not trust whom he had to trust. தேவனை நம்பணும், தேவனுடைய வார்த்தையை விசுவசிக்கணும். அதை செய்யாமல் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். ஏன் பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறான்னா, இங்கே வார்த்தைக்குள்ள நிலைத்தன்மை இல்லாததுனால ஒரு நாள் வார்த்தைக்குள்ளே படித்து ஜாய்ஃபுல்லாக ரிசீவ் பண்ணுறான், மறுநாள் படிக்கிறது இல்லை, மறுநாள் அவரோட நேச்சரை புரிந்து கொள்ள, தேவனுடைய நேச்சரை புரிந்து கொள்ள அவன் ட்ரை பண்ணுறது இல்லை, அவருடைய வார்த்தையில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும்னு நினைக்கிறது இல்லை. அப்போ என்னென்னா, நம்ம பழைய வாழ்க்கையே பெட்டர்ன்னு அவன் வந்து என்ன பண்ணிடுறான், அவனுடைய ஸ்ட்ரென்த்தை பிலீவ் பண்ணுறான், அவனோட சுயபலத்தை, நான் என்னை பார்த்துக்கணும், நான் என்னுடைய குடும்பத்தை பார்த்துக்கணும், நான் என் வேலையை பார்த்துக்கணும், நானுங்கிற அந்த ஒரு காரியம் இருக்கிறதுனால அவனுக்குள்ள ஆழமாக கர்த்தருடைய வார்த்தை வேர் பிடிக்காததுனால அந்த நானுங்கிற காரியம் நிலை நிற்குது. அப்படி இருக்கும்போது he stumbles and falls away. அப்போ ஏன்னா he finds difficult to follow the instruction of God. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை வந்து ஃபாலோ பண்ண அவன் ரொம்ப வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அவனுக்கு. தேவனுடைய வார்த்தையிலையும் போக முடியாமல், உலக பிரகாரமான காரியத்திலையும் இருக்கக்கூடாதுன்னு நினைத்து அதுலேயும் இருக்காமல் ரெண்டுக்கு நடுவில் இருந்து அவன் ஸ்டம்பிள் ஆகிறான். ஏன்னா அவனுக்கு வந்து புரிதல் இல்லை ஒன்று, இன்னொன்று ஆழமாக கர்த்தருடைய வார்த்தை வேர் பிடிக்கலை. அப்புறம் என்னன்னா, இந்த ராக்கி கிரவுண்ட் எப்படின்னா, இந்த மாதிரியான பர்சிக்யூஷன்ஸ் வரும்போது, பிரச்சனை போராட்டம் வரும்போது அவன் தளர்ந்து போகிறான். அதனால தான் சன் வந்தோன்னே உதிர்ந்து போதுன்னா, ஏன்னா ஆழமாக வார்த்தை பதியில்லை. அந்த மாதிரி ஸ்டேஜ் நம்ம இருக்கிறோம், நம்ம எக்ஸாமின் பண்ணோம். ப்ரைஸ் தி லார்ட். தேங்க்யூ.